வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதாம். செங்கோட்டையின் மனநிலை திடீர் மாற்றமா? என்ன அது? ராஜேந்திர பாலாஜி கூறிய பகீர் காரணம். வாங்க வீடியோவை மூலமா காணலாம். அதாவது அதிமுக இது தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியிருப்பதாவது, முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதிமுக பிரிந்து கிடந்தது. இதனால்தான் எந்த காரணத்திலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக குறைந்ததாம். இதே போலதான் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் பல்வேறு அணிகளாக பிரிந்து கிடந்ததாம். இதனால்தான் அந்த கட்சிகளின் வாக்கு வங்கி குறைந்தது இல்லை. அதே போலதான் கண்டிப்பாக திமுக உள்ளது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை அதிமுக என்ற இயக்கத்தை போலவே மற்றொரு இயக்கத்தை தோற்கவிட முடியாதாம் என்ற நிலையில் தான் அவர் கூறிய பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது. அதாவது அதிமுக வெற்றியை தடுக்க முடியாது என்ற நிலையில் தான் அவர் கூறியதாவது, அப்படி தோற்றுவிட்டாலும் கூட பிற இடங்களில் இருந்து அவர்களுக்கு ஆதரவு வருமே தவிர தமிழக மக்களிடம் இருந்து ஆதரவு எப்பொழுதும் கிடைக்காது. எனவேதான் அதிமுக என்று கூறினாலே முன்னாள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் தான் எல்லாம். அதிமுகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அதிமுகவை வகுக்கப்பட்ட அதாவது பதப்படுத்தப்பட்ட தலைவர் தான் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழிநடத்தி செல்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் தேசிய தலைவராக உருவாகியுள்ளார். அவரை தமிழக மக்கள் எல்லாம் தினந்தோறும் பேசி வருகிறார்களாம். அதாவது உலகத்தின் எந்த மூலையில் தமிழ் மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பற்றி நன்காக தெரியும். அதனால்தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அவரது மாவட்டத்திற்கு மட்டும் மக்களுக்கு தெரியும். இதனால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே யார் கண்டிப்பாக கம்பு சுற்றினாலும் அவர்கள் நிச்சயம் தோல்வியை மட்டும் தழுவார்கள். எனவேதான் தற்போது நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது மனநிலையை மாற்றிவிட்டதாக தெரிகிறதா. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜனுக்கும் எனக்கும் எந்த ஒரு விதமான பிணக்கும் கிடையாது. அதிமுகவில் உள்ள அனைவருமே எனது அண்ணன் தம்பிகள் தான். அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தான் அனைவருமே ஒன்றாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ற நிலையில் அவரது பேச்சுக்கள் இருந்ததா. அதாவது அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகள் மற்றும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போர்க்கொடி ஒன்றை தூக்கியுள்ளாராம். இதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் காலக்கெடுவை விதித்திருந்தார். இதனைத் தொடர்ந்தான் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்த நிலையில்தான் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லியில் பாஜக தலைமையை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாராம். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் செங்கோட்டையன் சந்தித்தாக தகவல் எல்லாம் வெளியாயுள்ளது. தற்போது அவர்களது மனநிலை மாற்றம் இருப்பதாக ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்தன. இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெருவரங்களையும் கிளப்பி வருதா. அதாவது செங்கோட்டையன் அமைதிக்கு இதுதான் காரணமா என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. செங்கோட்டையன் கூறுகையில் கண்டிப்பாக எனது மௌனம் கண்டிப்பாக பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் என்ற நிலையில் தான் நான் பார்க்கப்படுகிறேன் என்று அவர் கூறிய கருத்துக்களும் இருந்ததா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.